ஹலோ கைஸ், நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்திருப்பீங்க. பட் நான் சொல்ற இந்த ஃபீலிங் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா வேலை பார்த்திருக்குமே, பட் எதுவுமே பண்ணாத மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மள எல்லாரும் ஃபீல் பண்ணியிருக்கோம். அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ப்ரொடக்டிவிட்டிங்கிற வேர்ட நம்ம எல்லாரும் எல்லாரோட லைஃப்லயும் கேட்டிருப்போம். ஆனா அதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி அந்த ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி தெரியாம இருந்தீங்கன்னா அதுக்கு பெரிய பெரிய டெக்னிக்ஸ் எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன ஆப் இருந்தாவே போதும். ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. தி ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் எப்படி நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் யூசிங் ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் இன்டென்ஷனலி. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களோட டைம்ல எங்க போகுதுன்னே தெரியல, ஒர்க்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறேன், மொபைல்னால என்னோட ஒர்க்ல டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதை பத்தியெல்லாம் யோசிக்கும் போது என் டைம் எங்க போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி தான் கண்டிப்பா நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனா இங்க பிரச்சனை டைம்ல கிடையாது. we don't have time problem, we have system problem. ஸோ இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸை யூஸ் பண்றது. இதுல நான் சொல்ற சிம்பிளான சேஞ்ச் கூட உங்களுக்கு ரொம்ப பெருசா ஹெல்ப் பண்ணும். ஸ்டே ஃபோக்கஸ்ட், கெட் ஆர்கனைஸ்ட், ப்ரியாரிட்டைஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் ரிக்ளைம் ஹார்ஸ் ஆஃப் யோர் டே. இப்போ இந்த ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் எல்லாம் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், சென்ட்ரலைஸ்டு டாஸ்க் மேனேஜ்மெண்ட். நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ப்ராப்ளமே, நம்மளோட வேலையெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ்ல, வாட்ஸ்அப் மெசேஜஸ்ல, இல்ல நமக்கு கிடைக்கிற பேப்பர்ஸ், டைரிஸ் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு ரேண்டமா எடுத்துட்டு போறதுதான். இது மட்டும் இல்லாம சில பேர் அதுவும் எழுதாம நம்ம மைண்ட்ல இருக்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருப்பீங்க. பட் இதுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, டுடூயிஸ்ட், நோஷன், திங்ஸ் 3 இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால it allows you to manage your entire life in one place. இதுல உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஆப்ஸ்ல நீங்க டெய்லி, வீக்லி, மந்த்லி பேசிஸ் டாஸ்க் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அந்த ஒர்க்ஸ் எல்லாத்தையும் லேபிள் பண்ணியும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணியுமே காமிச்சு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ரெக்கரிங் ரிமைண்டர்ஸையும் இதுல நீங்க செட் பண்ணிக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்டான பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க எந்த டிவைஸ்ல வேணாலும் சிங்க் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட வீக்லி டாஸ்க், மந்த்லி டாஸ்க் இதெல்லாத்தையும் மறக்கிறதுக்கு பதிலா உங்க கான்டென்ட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த டுடூயிஸ்ட் மாதிரியான ஆப்ஸ்ல ரிப்பீட்டடா உங்களுக்கு டாஸ்க் ரிமைண்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகாம உங்களுக்கு அடுத்த டாஸ்க் என்னங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சிடும். செகண்ட் ஒன், ஸ்மார்ட்டர் டைம் மேனேஜ்மெண்ட். நம்மள எல்லாரும் டே ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். பட் இருந்தாலும் எதுவுமே பண்ணாத மாதிரியே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, டைம் ட்ராக்கிங் ஆப்ஸை யூஸ் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாகிள், கிளாக்கிஃபை ஆர் அவேர்னஸ் மாதிரியான டூல்ஸுக்கு ரெஸ்கியூ டைம் இந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், உங்களோட டைம் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் இம்பார்ட்டண்டா உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஹார்ஸ் அண்ட் அன்ப்ரொடக்டிவிட்டி ஹார்ஸையும் அதை ட்ராக் பண்ணி காட்டிடும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களோட டைம் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பேட்டர்னையும் அது காட்டிடும். எக்ஸாம்பிள், நீங்க சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றீங்களா, ஆர்எல்ஸ் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல டைம் வேஸ்ட் பண்றீங்களாங்கிறத கிளியரா அது ட்ராக் பண்ணி காட்டிடும். அண்ட் இதுல இன்னொரு ஆட்-ஆன்ஸ் பாத்தீங்கன்னா, இதை நீங்க உங்களோட கூகுள் கேலண்டர் மாதிரியான விஷயத்துல கூட சிங்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் உங்களோட கேலண்டர்ல என்ன மாதிரியான டாஸ்க் எல்லாம் அலோகேட் ஆயிருக்குங்கிறதுக்கான ரிமைண்டருமே அது கொடுத்துரும். என்னோட ஒர்க்ல 2 to 3 ஹார்ஸ் லோ வேல்யூ இருக்கிற டாஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த டைம் ட்ராக்கரை பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்துடும். ஸோ நீங்களே உங்களோட ஹார்ஸை ரீஅலோகேட் பண்ணி ப்ராப்பரான ப்ரொடக்டிவிட்டி ஹார்ஸா சேஞ்ச் பண்ணிடுவீங்க. தேர்ட் ஒன், பில்டிங் ஃபோக்கஸ் அண்ட் ஹேபிட்ஸ். நம்ம எல்லாருமே ஒரு டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர மோட்டிவேட்டடா, பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் அந்த டே போக போக நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே ஃபாஸ்டா லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்களும் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இதுக்கான சொல்யூஷனா ஃபோக்கஸ் பேஸ்ட் ஆப்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபாரஸ்ட். இதுல உங்களோட மொபைல் எத்தனை நேரம் ஆஃப்ல இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி விர்ச்சுவலா ட்ரீஸை க்ரோ பண்ணி காட்டும். செகண்ட் ஒன், போமோ ஃபோக்கஸ். இது ப்ரோமோடோரோ டெக்னிக்கை யூஸ் பண்ணி டு ஒர்க் இன் ஷார்ட் அண்ட் ஃபோக்கஸ்டு ஸ்பிரிண்ட்ஸ். தேர்ட், ஹேபிட்டிகா. இது உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை பில்ட் பண்ணி டெய்லி மோட்டிவேட்டடா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் த்ரூ கேமிஃபிகேஷன். இதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட மைண்டை ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா ஃபோக்கஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதுல கிடைக்கிற ஸ்மால் ஸ்மால் வின்ஸ் நமக்கு ஒரு ரிவார்டு தானே. அண்ட் இட் பில்ட் ஸ்ட்ராங் அண்ட் லாஸ்டிங் ஹேபிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபாரஸ்ட் மாதிரியான டூல்ஸ் உங்களோட ஒர்க் டைம்ல நீங்க யூஸ் பண்ணும்போது ஈச் செஷன் பிகம்ஸ் மினி கோல்ஸ்.
அண்ட் உங்களோட ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எடுத்து பார்க்கும்போது குட்டி குட்டி ட்ரீஸ்ல இருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபாரஸ்டா விரிச்சோல க்ரோ ஆயிருக்கும். ஃபோர்த் ஒன், பெட்டர் கொலாபரேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நிறைய பேர் சேர்ந்து ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது கம்யூனிகேஷனும் டாஸ்க் ட்ராக்கிங்கும் மெஸ்அப் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. எஸ்பெஷலி நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய ஒர்க்கர்ஸ் கூட ஒரே டைம்ல ஒர்க் பண்ணும்போது. இதுக்கு சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ட்ரெல்லோ, அசானா, கிளிக்அப் ஆர் நோஷன் இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால இட் மேக் கொலாபரேஷன் ஸ்மூத் அண்ட் விஷுவல். இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க டாஸ்க டெட்லைன்ஸோட அசைன் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க அந்த ஒர்க்கு கீழே காமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் அண்ட் ஃபைல்ஸோட லிங்க்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்க முடியும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டா சிங்கிள் கிளான்ஸ்ல உங்களோட டீமோட ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனலே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களால கான்டென்ட்கான ஐடியாஸை பிளான் பண்ணிக்க முடியும். அண்ட் தம்ப்நெயிலுக்கு டிசைனர் கிட்ட ஐடியாஸை சென்ட் பண்ண முடியும். அண்ட் ஸ்பான்சர்ஷிப் டெட்லைன்ஸை ட்ராக் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே உங்களால ஒரே பிளேஸ்ல பண்ண முடியும். ஃபிஃப்த் ஒன், ஆட்டோமேட் ரெப்பிட்டேட்டிவ் டாஸ்க். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியான மேனுவல் ஒர்க்கை பண்றதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை கீப் ஆன் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, ஒரே மாதிரியான இமெயில ரொட்டீனா சென்ட் பண்றது, அப்டேட்ஸை போஸ்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாத்துலயுமே ரொட்டீனா பண்றதுனால நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே மேனுவலா கீப் ஆன் ரொட்டீனா பண்றதுனால நம்ம டைமும் வேஸ்ட் ஆகும். இதுக்கு சொல்யூஷன் சொல்லி பாத்தீங்கன்னா ஜாப்பியர் ஆர் ஐஎஃப்டிடிடி இந்த மாதிரியான ஆப்ஸை யூஸ் பண்றதுனால உங்களோட ஒர்க் ஆட்டோமேட் ஆயிரும். இதுல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களோட டைம் சேவ் ஆகும். செகண்ட் திங் உங்களோட எரர்ஸ் ரெடியூஸ் ஆகும். தேர்ட் திங் இட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஜாப் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களோட நியூ டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிரும். அண்ட் நீங்க என்ன ஒர்க் பண்ண போறீங்கிறதுக்கான ரிமைண்டர்ஸையும் செட் பண்ணிரும். அண்ட் இந்த ஆப்ஸை யூஸ் பண்றது எல்லாமே ஓவர்வெல்ம்டா இல்லாம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1, ஐடென்டிஃபை யுவர் பெயின் பாயிண்ட். இஸ் இட் டிஸ்ஆர்கனைசேஷன் ஆர் லாஸ்ட் டைம், டிஸ்ட்ராக்ஷன் ஆர் லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்? ஸ்டெப் 2, ஜஸ்ட் 1 or 2 ஆப்ஸ்ல இருந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ப்ராடக்டிவிட்டியா இருக்கிறதுக்கு 10 ஆப்ஸ் ஒரே டைம்ல யூஸ் பண்ணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, உங்களுக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான ஒரே ஒரு ப்ராடக்டிவிட்டி ஆப்ஸ் ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 3, ஒரு ஆப் யூஸ் பண்ணீங்கன்னா 7 to 14 days கண்டினியூஸா அதுல ஸ்டிக் பண்ணிருங்க. ட்ரீட் இட் லைக் அ ஹேபிட். செட் அப் அ பேசிக் சிஸ்டம் அண்ட் ட்வீக் as needed. Step 4, review weekly. Ask yourself that what's working and what feels clunky and keep optimizing. இந்த ஷிஃப்ட் ஒர்க் சேஞ்சுங்கிறது உங்களை ஓவர் ஒர்க் பண்ண வைக்கிறது கிடையாது. நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கையும் உங்களோட டைமையும் ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி உங்களை ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ண வைக்கிறது தான். இப்போ நான் சொன்ன இந்த ஆப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஸ் தெரியும் அண்ட் உங்களோட டைமை ப்ரொடக்டிவிட்டியா சேஞ்ச் பண்றதுக்கு என்னென்ன வேலை தெரிஞ்சு வச்சிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச இன்ஸ்டாகிராம்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் சேனலோட பயோல கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. பை பை.